ஹலோ இந்தியா டூரிஸ்ட் எவ்வளோன்னு தெரில 20 இருக்குன்னு நினைக்கிறேன். பிஸ்கெட் ஓகே ஓகே 20 கொடுத்துருக்குங்க. 20 ரூபா தானா? பரவாயில்லையே. இங்கே லோக்கல் பஸ்ஸில் மொத்தம் இங்கேருந்து 15 கிலோமீட்டர் சிட்டி. அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் நம்ம இதுக்கு எப்படி போகிறதுன்னு. கிர்கிஸ்தானில் நம்ம ஊர் மாதிரியே காயின் இருக்குதுங்க. ₹1 காயின். சூப்பராக தான் தெரியும். என் கணக்கு தெரியுது. தெரிஞ்ச வீடியோவில் ஸோ ரொம்ப டீப்பாக போய் கிராமங்கள் மலைகள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இறங்கிடலாங்க. ஆல் ஃபைன், எல்லாமே நல்லது நடந்துருச்சு. தஜிகிஸ்தான் வீசா கிடச்சிருச்சு. இன்னொரு முக்கியமாக இந்த ஊரில் கூகுள் மேப் சரியாக வேலை செய்யலைங்க. அதாவது கூகுள் மேப் வேலை செய்யுது இதுக்கெல்லாம். பட் ஆனால் எந்த டவுன் பஸ் போகிறதெல்லாம் மற்ற நாடுகளில் கூகுள் வரும்ல. இப்போ ரஷ்யாவிலலாம் நம்ம ஏண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இந்த ஊரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஊரில் இருக்க மாதிரியே துல்பர் QR இருக்குங்க. எல்லோர் ELQR ஜிபே மாதிரி இங்கே ஒரு QR கோட் இருக்குது. நிறைய பேர் வந்து கேஷ், நான் மட்டும் தான் கேஷ் கொடுத்தேன் மாட்டேன். எல்லாருமே இந்த ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை இதில் பே பண்ணிடுறேன் QRல. கிர்கிஸ்தானில் எல்லாம் டூர் வந்திருந்த போது வந்திருந்தேன். சார் வித்தியாசமான அனுபவம். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த சைடு போய் இன்னொரு பஸ் ஏறணும். போகலாம் வாங்க. வெயில் 33 டிகிரி இன்றைக்கி பிஷ்கேக்கில். மண்டையை பொழக்குது. பட் பரவாயில்ல கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா அந்த மசாரி ஷெரீஃபில் 40 டிகிரி, டாஷ்கெண்டில் 38 டிகிரி இருந்ததுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் நம்ம வந்து அந்த மவுண்டெயின்லாம் போக போக நல்லா குறைஞ்சிரும். ஈவன் 0 பார்க்குறதுக்கே வாய்ப்பு இருக்குது. சோவியத் ஸ்டைல் பில்டிங்ஸு எல்லாம் அந்த சோவியத் காலத்தில் கட்டினது. 1940 to 1990 வரைக்கும், 1930ஸ்லேருந்து 1990 வரைக்கும். வந்தாச்சுங்க, நம்ம ஸ்டாப் வந்து விட்டோம். ஸோ இதுதான் நம்ம ரெகுலராக அடுத்த 2 நாளைக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்டாப்பு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். 5 minutes வாக். ஹாஸ்டல் பேர் கேட்டிங்களா? பெஸ்ட் ஹோஸ்ட். ஆக்சுவலாக என்னென்னா இது ஹாஸ்டல் இல்லையாட்டிருக்கு. யூஷுவல் ஹாஸ்டல் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வழக்கமான வீடுங்க. வீட்டில் அவங்கள ஒரு ரூமை வந்து ஹாஸ்டல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. போகலாமா வாங்க. இதுதான் பெஸ்ட் ரிவ்யூஸு. ஒரு நைட் தங்குறதுக்கு $6 500 கிர்கிஸ் சோம். நம்ம ஊர் பணத்துக்கும் ₹500. ஹாய், பெஸ்ட் ஹோஸ்ட். யுவர் ஹோஸ்ட் ஆப்கானிஸ்தான். மொத்தம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செலவாச்சு, காபுல், மசாரி ஷெரீஃப், பமியன் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். டோட்டலாக 13 நாள் ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்குங்க. அதுக்கு நமக்கான செலவு 22,790. அதாவது ஃப்ளைட் டிக்கெட், வீசா இல்லாமல். ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானில் இறங்குறதுலேருந்து கிளம்புறது வரைக்குமான செலவு, அதாவது தங்குறது, சாப்பிட்றது, சுற்றி பார்த்தது, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். 13 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஆப்கானிஸ்தானில்.